இந்த மேட்ச்ல எம்ஐ கம்பேக் கொடுத்து வின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தா ஜிடி கம்பேக் கொடுத்து முரட்டுத்தனமா வின் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கிற ஐபிஎல் 2025 9th மேட்சான ஜிடி vs எம்ஐ மேட்சை பார்த்தா நிறைய பேருக்கு தோணி இருக்கும். ஆக்சுவலா இந்த மேட்சை பொறுத்த ஜிடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 20 ஓவருக்கு கிட்டத்தட்ட 196 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க, 8 விக்கெட்ஸ் இழந்து. ஜிடியோட பேட்டிங் பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்சன் வேற லெவல் பேட்டிங். தனி மனிதனா நேத்து 63 ரன்ஸ் அடிச்சிருந்தாருங்க. மனுஷன் ஜிடி காண்டி எல்லா மேட்ச்லயுமே கன்சிஸ்டன்சியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. அதே மாதிரி நேத்து எம்ஐயோட பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியா மட்டும் ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. நேத்து இந்த மேட்ச்ல ஒரு மொரட்டு கோ இன்சிடென்ட்ஸ் என்னன்னா, இதுக்கு முன்னாடி மேட்ச்ல சிஎஸ்கேக்கு 197 ரன்ஸ் தான் டார்கெட் வந்துச்சு. இந்த மேட்ச்ல எம்ஐக்கு 197 ரன்ஸ் தான் டார்கெட் வந்துச்சு. அதே மாதிரி சிஎஸ்கேவும் அந்த ரன்ஸை சேஸ் பண்ணல. நேத்து மேட்ச்ல எம்ஐயும் இந்த ரன்ஸை சேஸ் பண்ணல. ஏன்னா நேத்து எம்ஐ 20 ஓவருக்கே 160 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க, 6 விக்கெட்ஸ் இழந்து. சூரியகுமார் யாதவ் அண்ட் திலக் வர்மா தவிர எம்ஐல நேத்து யாருமே ஒழுங்கா பேட்டிங் பண்ணல தான் சொல்லணும். ஜிடியோட பவுலிங் பொறுத்த வரைக்கும் நேத்து சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா 2 பேருமே நேத்து 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச்ல நேத்து ஒரு பயங்கரமான மூவ்மெண்ட் ஒன்று நடந்துச்சுங்க. அது என்னன்னா, நம்ம ஹார்திக் பாண்டியா பேட்டிங் ஆடிட்டு இருக்கும் போது சாய் கிஷோர் ஒரு ஓவர் போட வருவாருங்க. அப்போ ஒரு பந்துல சாய் கிஷோர் அண்ட் ஹார்திக் பாண்டியா 2 பேருமே நேத்து நேருக்கு நேரா பார்த்து முறைச்சுப்பாங்க. அந்த மூவ்மெண்ட்டை நேத்து லைவ்ல பார்க்கும்போது ஃபயரா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே நேத்து 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அண்ணன் தம்பி மாதிரி பேசிக்கிட்டாங்க, அது வேற கதை. அந்த மூவ்மெண்ட் சத்தியமா வேற லெவல்ல இருந்துச்சு.